வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பிரெக்னன்சி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நீங்க பேபிக்கு ட்ரை பண்றீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைய பதிவில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 21 டேஸ்ல பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தெரியுமா, எப்போ எனக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும், என்னென்ன மாதிரியா இருந்தா பிரெக்னன்சி சிம்டம்ஸ் எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இத்தனை நாள் தள்ளி போயிருக்கு, நான் எப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், எனக்கு இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கு, ஆனா டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு லைன் சிங்கிள் லைன் தான் வருது, நெகட்டிவ் அதாவது நெகட்டிவ் ரிசல்ட் வருது, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. இந்த பதிவுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த நாட்கள்ல, அதாவது நீங்க பீரியட் தள்ளி போறதுக்கு எத்தனை நாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அறிகுறிகள் பிரெக்னன்சி அறிகுறியை எடுத்துக்கலாம், அப்படி என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருந்தா அது பிரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்றத பத்தியும், எப்போ நம்ம பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும்ன்றதை பத்தியும் இந்த வீடியோல மெட்டீரியலா பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க, அதாவது 21 நாட்கள்லயே எனக்கு அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்குமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதாவது உங்களுடைய பீரியட் சைக்கிள் 28 டேஸா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 21 நாட்கள்லயே அறிகுறிகள் தெரிய வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஓவுலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒன் வீக் ஒரு சில பேருக்கு 1 வீக்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூட்ரஸ்ல போயிட்டு கருப்பதைய ஆரம்பிக்கும். சில பேருக்கு 2 வீக்ஸ் எடுத்துக்கும். அப்படியே நம்மளுக்கு 1 வீக்லயே நம்ம குயிக்கா போயிட்டு நமக்கு யூட்ரஸ்ல பதிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிக்கும், நம்மளுக்கு அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். இது ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்புக பொறுத்து நம்மளுக்கு இந்த கருப்பதித்தல் இந்த ப்ரொசீஜர் நடக்கும். சில பேருக்கு குயிக்காவே கருப்பதித்தல் நடக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா 35 டேஸ்லயே அவங்க பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லாவே அதாவது இது டபுள் கோடு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சில பேருக்கு 45 டேஸ் ஆனாலுமே தெரியாம இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய கருப்பதித்தல் தான் மெயின் ரீசன். கருப்பதித்தலுடைய கரெக்டான டைமிங்ல பதியும் போது உடம்புல சொல்லக்கூடிய ஹார்மோனை வச்சுதான் உங்களுக்கு அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த 1 வீக்லயே தெரியுது அப்படின்னா உங்களுக்கு அந்த 21 நாட்கள்லயே அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். அப்படி என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல் அறிகுறி ரொம்பவே டயர்டா இருக்கும். டயர்ட்னஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய முதல் அறிகுறி. ரொம்பவே, அதாவது உங்களுக்கு பீரியட் வரதுக்கு 1 வீக் முன்னாடியே பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது சில என்னைக்காவது ஒரு நாள் டயர்ட் ஆகிறது ஓகே, ஆனா தொடர்ந்து நம்மளுக்கு இந்த பீரியட் டேட்டை தாண்டி அந்த சிம்டம்ஸ் மெயின்டைன் ஆகுது அப்படின்னாலே அது கன்ஃபார்மா பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குமட்டல், அதாவது மார்னிங் சிக்னஸ் அடுத்து வரக்கூடிய அறிகுறி பாத்தீங்க அப்படின்னா நீங்க ப்ரெஸ் பண்ணும்போது காலையில கண்டிப்பா ஒரு குமட்டல் வர ஆரம்பிக்கும். அதாவது தொடர்ந்து அந்த 1 வீக்காவே இந்த சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நம்மளுக்கு சொல்லக்கூடிய அறிகுறி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பிரெக்னண்டா இருந்தீங்கன்னா 1 by 1 அதான் நாளாக ஒவ்வொரு அறிகுறியா வர ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன ரீசன், நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன் அளவு ஸ்டார்டிங்ல கம்மியா சுரக்கும். அடுத்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அதோடைய அளவு இன்க்ரீஸ் ஆகும். அதனால நம்மளுக்கு 1 by 1 சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டேக், அதிகமான தலைவலி. இப்ப நமக்கு தலைவலி அப்படின்னா நம்ம டேப்லெட் எடுத்துவோம். ஆனா நம்ம இந்த பிரெக்னன்சி சிம்டம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க டேப்லெட் சாப்பிட்டாலுமே தலைவலி உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது அதிகமான ஒரு தலைவலி இருந்துகிட்டு தான் இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி ஃபார்ம் ஆகணும்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் அதிகமாவே சுரக்க ஆரம்பிக்கும். அதனால பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அதாவது சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுனால பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஹெட்டேக் அதிகமாவே இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேக் பெயின் வர ஆரம்பிக்கும். பேக் பெயின் என்னோட திடீர்னு நம்மளுக்கு சில பேருக்கு பீரியட்ஸ் டேட்டுக்கு ஒரு 2 டேஸ் பீரியட் எனக்கு வரப்போகுதுனால அவங்களுக்கு அதாவது ரெகுலராகவே அவங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். பீரியட் சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா சில பேருக்கு ரெகுலராகவே இந்த சிம்டம்ஸ் வருது, பீரியட்ஸ் எனக்கு வரப்போகுது அப்படின்ட்டு இருக்கும். இதுக்கு என்ன குழப்பம்னா, சில பேருக்கு பீரியட் சிம்டம்ஸும் பிரெக்னன்சி சிம்டம்ஸும் ஒரே மாதிரி இருக்கனால இதை டிஃபரெண்ட் படுத்தி பாக்குறதுல கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதாவது பீரியட்ஸுக்கும் நமக்கு பேக் பெயின் இருக்கும், பிரெக்னன்சிக்கும் பேக் பெயின் இருக்கும். அதனால நிறைய பேர் குழப்பம் வரும். பீரியட்ஸ்க்கு வரக்கூடிய பேக் பெயின் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பீரியட் வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாடிதான் வர ஆரம்பிக்கும். பிரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பேக் பெயின் உங்களுக்கு 1 வீக் முன்னாடியே வர ஆரம்பிச்சிடும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா முதுகு கீழே வர ஆரம்பிக்கும். இன்னொரு சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா அதாவது அடி வயிற்று பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கனமான உணர்வு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பீரியட்ஸ்க்கான ஒரு சிம்டம்ஸ் தான். அந்த பீரியட் இருக்கக்கூடிய டயத்துல அடி வயிற்றுல பாத்தீங்கன்னா திடீர்னு கனமான ஒரு உணர்வு இருக்கும். அதாவது அந்த சில பேருக்கு லைட்டா பெயின் இருக்க மாதிரி கூட இருக்கும்.
ப்ரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரெக்னன்சி அதாவது கர்ப்பம் உறுதியாயிடுச்சு அப்படின்னாலே அந்த கனமான உணர்வு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து இருக்கவே இருக்காது. இதை வச்சு நீங்க ஈஸியா வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சமைக்கும் போது நம்மளுக்கு வந்து சில ஸ்மெல்ஸ் எல்லாம் வந்து பிடிக்காது. அதாவது சமைக்கும் போது பால் காய்ச்சும் போதோ திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்மெல் எல்லாம் வந்து நம்மளுக்கு அப்படியே வாமிட்டிங் குமட்டல் இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே யூரின் அடிக்கடி நீங்க யூரின் போக ஆரம்பிப்பீங்க. இப்ப நைட் டைம் நம்ம வந்து யூரின் போயிட்டோம் அப்படின்னா அடுத்து மறுநாள் காலையில தான் போக ஆரம்பிப்போம். ஆனா வந்து நீங்க பிரெக்னென்ட் அதாவது கருப்பதித்தல் நடந்துருச்சு அப்படின்னாலே அடிக்கடி வந்து நைட்ல வந்துட்டு யூரின் போறதுக்கு அதாவது போனோம்னா ரொம்ப அளவுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ட்ராப்ஸா வந்து வர ஆரம்பிக்கும். இப்படி நிறைய சிம்டம்ஸ் ஒன் பை ஒன்னா வர ஆரம்பிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வர ஆரம்பிக்கும். அதாவது நீங்க வந்து உங்களுக்கு பீரியடுக்கு 1 வீக் முன்னாடியே இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா பிரஸ்ட் பெயின் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு நிப்பிள்ல பெயின் இருக்கும். சில பேருக்கு வந்து பீரியட் வர்றதுக்கு முன்னாடி நிப்பிள் எல்லாம் பெயின் இருக்காது. பிரஸ்ட் ஃபுல்லாவே அவங்களுக்கு வந்து ஒரு கனமா இருக்கும், அதாவது பெயினா இருக்கும். ஆனா வந்து பிரெக்னன்சி சிம்டம்ஸை பொறுத்த வரைக்கும் பிரஸ்டோட நிப்பிள்ல வந்து பெயின் இருக்கும். நிப்பிள் சுற்றியுள்ள பகுதிகளில் பாத்தீங்கன்னா டார்க்னஸ், அதாவது அது நாளாக தான் வரும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா பெயின் தான் இருக்கும். இப்ப சுத்தி உங்களுக்கு வந்து பெயின் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்படி நிறைய சிம்டம்ஸ் வந்து இருக்கும். சில பேருக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்கும். அதாவது சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அதிகமான நெஞ்சு எரிச்சல் இருக்கும். இதெல்லாம் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து இயர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ். பீரியட் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் வரக்கூடிய 2 நாளுக்கு முன்னாடி தான் அது வர ஆரம்பிக்கும். பிரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் 1 வீக் முன்னாடியே வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்க எப்போ செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு வந்து நாள் தள்ளி போயிட்டு ஒரு 6-7 நாட்கள் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னாலே 6-7 டேஸ்ல செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா 40 நாட்கள்ல நீங்க பிரெக்னெண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா டாப் லைன் தெரியும். சில பேருக்கு 40-50 நாள் ஆகி தெரியல அப்படின்னா சப்போஸ் நீங்க இர்ரெகுலர் பீரியடா இருந்தாலும் ஒரு 55-50 உள்ள வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். அதுக்கு மேல தாண்டிடுச்சு அப்படின்னாலே நீங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு என்ன ரீசன் அப்படின்றத கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பீரியட் தள்ளி போகும். கரெக்டான டேட்ல வராது. சிம்டம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி சிம்டம்ஸ் மாதிரியே இருக்கும். அதனால வந்து கரெக்டா நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலரா வருது அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க போய் டாக்டர் செக் பண்ணி பாருங்க. 50 நாள் ஆயிடுச்சு, ஆனா எனக்கு சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ஆனா பீரியடும் தள்ளி போச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு செக் பண்ணி பார்த்தா நெகட்டிவ் தான் வருது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணி ஒரு HCG பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க. அதுல வந்து நம்மளுக்கு வந்து யூரின் டெஸ்ட்டை விட அதுல குவிக்கா தெரிய ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதுல பாசிட்டிவ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதனால இந்த ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை சால்வ் பண்ணிட்டு அடுத்து நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு வந்து அதாவது குழந்தை தங்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.